guys, welcome to Lion EV. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நாம இன்னைக்கு ஈரிக்ஸாவுடைய அதுக்கு தேவையான எல்லா விதமான ஸ்பேர்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போற புது ஆஃபர்ஸ் புது வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். சரி, இப்போ நம்ம வீடியோக்கு போலாமா? நம்ம ரிக்ஷா ஸ்பேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னால இந்த ரிக்ஷா எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ரன் ஆகுதுன்ற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரிக்ஷாவை நம்ம கீ போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டியை நம்ம கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்ததாக நம்ம வந்து த்ராட்டில் நம்ம பவர் கொடுப்போம். அப்படி பவர் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு கண்ட்ரோலருக்கு தான் நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். ஸோ கண்ட்ரோலர் மூலிமா நமக்கு எல்லா விதமான ஃபங்க்ஷனுமே நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். கண்ட்ரோலர்லேருந்து நமக்கு வந்து டிஸ்பிளேவும் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ டிஸ்பிளேவை நமக்கு ஆன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கண்ட்ரோல் இங்கே வரும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம த்ராட்டிலுக்கு பவர் கொடுக்கும்போது நம்மளோட பிஎல்டிசி மோட்டார்ஸ் ரிக்ஷாவில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க பிஎல்டிசி மோட்டார் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த பிஎல்டிசி மோட்டார் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கியர் பாக்ஸோட கனெக்டாக இருக்கும். இந்த கியர் பாக்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியலில் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். இந்த டிஃப்ரென்ஷியலில் வந்து 2 பக்கம் இருக்குது. இந்த 2 பக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரம் பிளேட் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ட்ரம் பிளேட்டில் தான் நம்ம வீல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த வீல் மூலிமா தான் நமக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும் ரிக்ஷா. இப்போ நம்ம ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பிரேக் பிடிக்கிறீங்க இல்லை ஆக்சிலேட் வந்து கம்மி பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். அப்போ இமீடியட்டாக நமக்கு வந்து கண்ட்ரோலருக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிஎல்டிசி மோட்டார்லேருந்து வர பவர் வந்து நமக்கு கட் ஆகும். அதாவது பவர் நமக்கு வந்துட்டு இருக்கும், பட் இதோடைய ஸ்பீட் மட்டும் நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். இது மூலிமா தான் நமக்கு வந்து வண்டி ஸ்லோவாகும், பிரேக் போட்டால் நிற்கவும் செய்யும். இதை தான் வந்து ஒரு ஜென்ரல் ப்ராசஸ். ஒரு ரிக்ஷா எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்றத பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்மளோட ஸ்பேர்ஸ் பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. ரிக்ஷாவுக்கு வந்து வயரிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வயரிங் நீங்கள் ரொம்ப கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். நிறைய பிராண்ட் வந்து வயரிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, பட் நாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நமக்கு பிராண்டடான எல்லா ரிக்ஷாவுக்குமே வந்து உங்களுக்கு இது சூட் ஆகும். வயர் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லென்த்தாகவே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இதில் சென்சாருக்கு தேவையான ஒயர் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்ட்ரோலர், ரிக்ஷாவுக்கு தேவையான கண்ட்ரோலர் 1000 வாட்ஸ் 1500 வாட்ஸ் அப் டு 2000 வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. 48, 60, 72 மூணுமே வந்து சப்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே மீட்டர் நம்மக்கிட்ட மொத்தம் 8 வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். நம்மளால் டிஸ்பிளேல 2 தான் காமிக்க முடியும். பட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு 48, 60, 72 வோல்ட் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் லைட் இல்லைன்னா வந்து டேஞ்சர் லைட் இல்லை டெயில் லைட்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட மொத்தம் இதில் 2 வெரைட்டி வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாட் டைப் வச்சுருக்கோம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹெவி டியூட்டி வச்சுருக்கோம். இது போக நமக்கு இன்னொரு வெரைட்டி வந்துட்டு இருக்குது. அது வந்து உங்களுக்கு டிஆர்எல் அப்ரூவ்டு. அது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்துடும், அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட். இதெல்லாம் உங்களுக்கு வந்து எல்இடி டைப் தான். உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீல் மாட்டக்கூடிய ட்ரம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வீல் ட்ரம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஃப்ரண்ட் ஹாரன் அண்ட் பேக் சைரன் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா த்ராட்டில். ஸோ த்ராட்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மல்டி பர்பஸ் த்ராட்டில் நம்மக்கிட்ட வச்சுட்ருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இல்லை எனக்கு ப்ளைன் த்ராட்டில் தான் வேணும், ப்ளைனும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த த்ராட்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஹேண்டில் பார் பியூர் எஸ்எஸ், சரிங்களா? இது உங்களுக்கு துருவே பிடிக்காது. பியூர் எஸ்எஸ் ஹேண்டில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு கீ வச்சுருக்கோம். அந்த கீழே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மொத்தம் 20 வெரைட்டி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குமோ. 20மே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோகோஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நாங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு வரோம், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி கன்வெர்ட்டர். நம்மக்கிட்ட வந்து டிசி கன்வெர்ட்டர் 10 amps, 15 amps, 20 amps வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எம்சிபி 63 amps எம்சிபி நம்ம கனெக்டர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லோ கனெக்டர்ஸ், யூ போல்ட், ஜூலா ரொம்பவும் சீப் ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பிரேக் பெடல், வீல் பேலன்சர், பேக் வீல் ஃப்ரண்ட் வீல் பேலன்சர் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. பிரேக் லிவர்லேயே நம்மக்கிட்ட மொத்தம் 4 வெரைட்டி வச்சுருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜெல்லி புஷ் அண்ட் நார்மல் புஷ், கியர் பாக்ஸ், டயருக்கு தேவையான டியூப் அண்ட் டயர்ஸ், ஷாக் அப்சர்வர். ஸோ இந்த ஷாக் அப்சர்வர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மொத்தம் 4 வெரைட்டி வச்சுருக்கோம். அதோட ஃபோட்டோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்டிசி மோட்டார். ஸோ பிஎல்டிசி மோட்டார்ஸ் பற்றி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ், 1200 வாட்ஸ், 1500 வாட்ஸ், 2000 வாட்ஸ் நம்மகிட்ட நம்ம வெரைட்டி நம்மகிட்ட நிறையா வச்சுருக்கோம். இதெல்லாமே உங்களுக்கு 48, 60, 72 சப்போர்ட்டபுள் தான். கமானி பிளேட்ஸ், பிரேக் ராட், டிஃப்ரென்ஷியல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 33 இன்ச்சிலேருந்து 52 இன்ச் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதுக்கு தேவையான உங்களுக்கு ட்ரம்மும் அவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஷியல் தேவையான ட்ரம் பிளேட், ஃப்ரண்ட் பிரேக் அசம்பிளி, அதுக்கு தேவையான போல்ட், நட், ஸ்டட்டு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. எக்ஸல் நட்டுன்னு சொல்லுவாங்க, ட்ரம் நட்டுன்னு சொல்லுவாங்க, அவைலபிள் இருக்குது. ஷாக் அண்ட் அப்சர்வர் யூஸ் பண்ணக்கூடிய டீ செட், இதில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மொத்தம் 2 வெரைட்டி வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் லாக்கோட வரும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் வந்து சைட் லாக் பண்ணுறதுக்கு, சென்டர் லாக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் இது போக உங்களுக்கு இம்போர்ட்டட் டைப்பு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஆண்டர்சன் கனெக்டர், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து 6mm கேபிள்னு சொல்லுவாங்க, 10mm கேபிள்னு சொல்லுவாங்க. உள்ளே யூஸ் பண்ணுற கேபிளோட திக்னஸ், காப்பர் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 6mm, இன்னொன்று 10mm வரும். இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். இது நிறைய பேர் வந்து ஆம்ஸ் வந்து 50 ஆம்ஸ், 80 ஆம்ஸ், 100ன்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து தப்பு. இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். 6mm, 10mm தான் வந்து உங்களுக்கு இருக்குல்லே 2 குவாலிட்டி தான் அவைலபிள் இருக்குது. நீங்கள் பெட்டர் நீங்கள் வந்து 10mm போய்க்கோங்க, தான் உங்களுக்கு லைஃப் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு இ-ரிக்ஷா எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அந்த இ-ரிக்ஷாவில் என்ன விதமான ஸ்பேர்ஸ்லாம் இருக்குது, நாம் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாகவே சொல்லிட்டோம். இதோட ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரேட் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியும். அவ்வளோ பெட்டர் ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.